ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலீரியோட கியர் பாக்ஸு. இந்த கியர் பாக்ஸை வந்து இப்போ செகண்ட் கியர் கம்ப்ளைண்ட்டு. அந்த செகண்ட் கியர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோனு போகிறதுனால செகண்ட் கியர் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு கியர் நாய்ஸ் வருது. கியர் பாக்ஸை நான் டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். கியர் பாக்ஸை டிஸ்மேண்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட சக்லி பின் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி ஹவுசிங் போல்டு எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். இது ரிவர்ஸ் கியரோட ஷாஃப்ட் போல்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதோட லாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ லாக் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் ஹவுசிங் போல்டு எல்லாமே லூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஹவுசிங்கை நான் வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட எல்லா பேரிங்க்கும் உங்களுக்கு சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கைடரு ஆயிலோட சர்க்குலேஷனுக்காக கொடுக்குறாங்க. இதில் பேரிங் எல்லாமே நல்லாயிருக்கு. செகண்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருது. இப்போ நான் செகண்ட் கியரை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கியரு, இது ஒரு செகண்ட் கியரு. செகண்ட் கியரோட இந்த சிங்க்ரமஸ் கோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதோட கியரை நீங்கள் வெளியே எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்ளிப்பு, இந்த அவுட்ரு சர்க்ளிப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கு பேரிங்கை தனியாக, அதேமாதிரி கவுண்டர் கியரோட பேரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கியர் பாக்ஸை நீங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதோட அலைன்மெண்ட்டை ஒரு வாட்டி நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் இல்லை இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட செட்டிங் நீங்கள் பார்த்து எடுத்துங்க. ஏன்னா ஃபிட் பண்ணும்போதும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஃபைனலாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இதோட செட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதை லாக்கை ரிலீஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த செலீரியோட கியர் பாக்ஸோட பார்ட்ஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த செலீரியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கியரோட சிங்க்ரமஸ் கோன் தான். செகண்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணும்போது நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரமஸ் கோன் போகும்போது தான் அந்த நாய்ஸ் உங்களுக்கு வரும். சிங்க்ரமஸ் கோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோன் டைப் கிளச்சி. இந்த கிளச்சி உங்களுக்கு போகும்போது என்ன ஆகும்னா இந்த கியரை வந்து உங்களுக்கு நாய்ஸ் வரும். இதில் இருக்கிற கோன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் வந்து சிங்க்ரமஸ் கோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 560 வரும். இதோட பார்ட் நம்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியருக்கு ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைப் சிங்க்ரமஸ் கோன் தான் வரும் பார்ட் நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் எப்போவுமே சிங்க்ரமஸ் கோன் நீங்கள் அப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். ஒரு கியர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது சில நேரங்களில் ஃபஸ்ட் கியர் கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் கஸ்டமர் எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் கோன் மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கோன் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கியரை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக என்கேஜ் பண்ணல, ஒரே கியரில் சீக்கிரமாக ஒரு நல்ல ஸ்பீடாக போயிட்டு நீங்கள் டவுன் பண்ணும்போது செகண்ட் கியர் அப்போவே என்கேஜ் பண்ணுறது, செகண்ட் கியரோட ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா கியரை என்கேஜ் பண்ணாதது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிங்க்ரமஸ் கோன் போவோம். ப்ராப்பராக கிளச்சை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலினாவும் செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் கியர் கோன் எல்லாம் போயிடும். நிற்கிற வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டு தான் மூவ் பண்ணோம். செகண்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கியர் தான். ஆனால் எல்லாரும் செகண்ட் கியரை போட்டு மூவ் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிடும். அதேமாதிரி நல்ல ஸ்பீடில் செகண்ட் கியரை டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அடித்து ஸ்லோ பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் கோர்னருக்கு போகிறதுக்கு சீக்கிரமாக போகிறதுக்கான ரீசன்னு. இந்த கோனோட ப்ரைஸ் பார்ட் நம்பரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 560 வரும். இதோட பார்ட் நம்பர் நான் கியர் பாக்ஸ் அசம்பிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் கியர் ஷாஃப்ட் எல்லாமே நான் அசம்பிள் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிங்க்ரமஸ் கோன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் இந்த வண்டியில் கியரோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேடர் கியர் தான். இந்த கேடர் கியர் பவர் கியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ரோக்கன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆகிட்டுருக்கு. 3 இடத்துலையும் ப்ரோக்கன் ஆகிட்டுருக்கு. இதனால் என்ன ஆகும்னா அந்த கியரோட செலக்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இங்கே பாருங்கள், இதோட மூவிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல உடஞ்சதுனால இந்த கோன் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ தூரம் மூவ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பான கம்ப்ளைண்ட்டு. கியர்ஸ் கரெக்டாக என்கேஜ் ஆகாத ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட பார்ட்ஸு ப்ரோக்கனான பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் பாக்ஸ்லேயே இருக்கிற மேக்னெட்டு, இந்த மேக்னெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பீஸ் மட்டும் நான் செகண்ட் ஹேண்ட் எதனா இருக்கா ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு கிடைக்காது. புதுசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் செட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன்.
இப்போ நான் இந்த பீஸ் மட்டும் கேட்குறேன். இதோட கம்ப்ளைண்ட் வந்து இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் கியர் விழாதது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்பராக என்கேஜ் பண்ணலன்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரீசன் தான். ஆயிலும் கரெக்டாக மாற்றல, ப்ராப்பராக என்கேஜ் பண்ணலன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கியர்லாம் ப்ரோக்கன் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவ் கியரு. இதுலேருந்து தான் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஷாஃப்ட்டுக்கே போவோம். இப்போ இந்த கியர் வந்து இந்த இடத்துல தான் ப்ரோக்கன் ஆகிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்கன் ஆன இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 850 வருது. ஃப்ரெண்ட்ஸ், கோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டில் ஒரு ஃப்ரீ ப்ளே இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அலைன்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ப்ளே இருக்கணும். ஆனால் இந்த கோன் இங்கே மேலே உடஞ்சதுனால என்ன ஆகும்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் ப்ளே ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கியர் உங்களுக்கு ஸ்லிப்பாக வர கம்ப்ளைண்ட் வரும். இதுதான். சர்க்கிள் இப்போ போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டுக்கு தான் போகிறோம் ஸ்லீவு. இப்போ கியர் செலக்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் கியரை வந்து லைட்டாக அப்படி புஷ்ட் ஆகணும். அப்படி ஆகும்போது தான் அங்கே உங்களுக்கு சிங்க்ரோமைஸோட கிளச்சு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். பாருங்கள், கரெக்டாகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளிப்போம் அதேமாதிரி பேரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிளிப் வரும், அதேமாதிரி மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளிப் வரும். இப்போ இதுக்கப்புறம் கியரோட செட்டிங் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நியூட்ரல் பொசிஷனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாஃப்ட்டும் ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகணும். இதுக்கப்புறம் ரிவர்ஸ் கியரோட ஷாஃப்ட்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரிவர்ஸ் கியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் இங்கே வரும். இந்த த்ரெட்டுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேலே இருக்கிற இந்த பேரிங்க்கு ஆயில் சர்க்குலேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த கேட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஹவுசிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் பொசிஷனு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டு, இந்த ப்ரோக்கனான கியரோட பார்ட்ஸுங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிற்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டு நீங்கள் மெயினாக ஃபிட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கியர் ஆட்டோட ஷாஃப்ட்டு, இந்த ரிவர்ஸோட ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக இருக்கணும். இந்த சர்க்கிளிப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதில் ஹவுசிங் உட்கார்ற மாதிரி வச்சுருக்கணும். கேட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஹவுசிங் ஃபிட் பண்ணுறேன். அசம்பிள் பண்ணிட்டேன். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ரிவர்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே கியர் பாக்ஸை நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது சாஃப்ட் ஃப்ரீயாக இருக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் அவரோட செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி தான் இந்த கியர் பாக்ஸ் கொடுத்தாரு. இப்போ இந்த கியர் பாக்ஸை அசம்பிள் பண்ண ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செகண்ட் கியர் ஃபோன் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேலை செய்யலை. இந்த கியர் பாக்ஸ் மட்டும்தான் நான் அசம்பிள் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.